இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ரக்கிட்ட ரக்கிட்ட அந்த சாங்கை வச்சு தளபதியில் வெர்ஷனில் வந்து எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோ வந்து போடாமல் கூட இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டுட்டாங்க. இருந்தாலும் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, நீங்களும் போடுங்க ப்ரோ, எனக்கு எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து காட்டியிருந்தாரு. அந்த வீடியோ வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் தான் எடிட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அது வந்து பிசியில் ரெடி பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட வந்து பிசி கிடையாது, அதனால் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது அந்த இதில் வந்து. ஆனால் கொஞ்சம் ஈஸியாக எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கைன்மாஸ்டரில் வந்து ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஸோ அது எப்படின்னு பார்த்துலாம் வாங்க. முதல்ல கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து 1:1 ரேஷியோ வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 1:1 ரேஷியோ வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ண சொல்லணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஜிப் ஃபைல் கொடுத்துருப்பேன். அந்த ஜிப் ஃபைலில் வந்து இந்த வீடியோ வந்து இருக்கும். ஒரு செகண்ட் வீடியோ மட்டும் இருக்கும். இந்த ரவுண்ட் அடிக்கிற மாதிரி, அதை சுற்றுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 தடவை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 7 செகண்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் நம்ம பண்ண போகிற லிரிக்ஸ் வந்து கரெக்டாக 7 செகண்ட் வரைக்கும் வரும். அதுக்காக தான். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த சாங்கோட ஆடியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. மியூசிக்கிறதுக்குள்ளே போய்ட்டு இந்த சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு அதை வந்து செலக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் நான் இவ்வளோ தூரம் தான் வச்சு இப்போ மேக் பண்ண போகிறேன். எனக்கு இவ்வளோ தூரம் தான் லிரிக்ஸ் வருங்கிறனால நான் பாதி வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் மீடியாக்குள்ளே போங்க. அதை லேயருங்கிற மீடியாக்குள்ளே போய்ட்டு இந்த பிஎன்ஜி வந்து நான் ஜிப் ஃபைலில் வந்து கொடுத்துருப்பேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதையும் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் வந்து ஓரளவுக்கு சென்டராக வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அது சென்டராக இருக்காது, நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணி சென்டராக வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லிரிக்ஸ் ஆட் பண்ண வேண்டியதான். டேரெக்டாக லேயருக்குள்ளே போங்க. அதில் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 2 வேர்ட்ஸ் இருக்கணும். 2 வேர்ட்ஸ் அப்புறம் 1 வேர்ட், அப்புறம் 2 வேர்ட்ஸ் ஒரு வேர்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை நீங்கள் கீழே மாற்றலாம் ஒரே லைனில் வைக்கிறதா வைக்கிறது அது உங்களோட விருப்பம் தான். நான் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக பிளாக் கலர் தான் செட் பண்ணியிருக்கேன். இது பிளாக் கலர் தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் பிளாக் கலர் செட் பண்ணிவிட்டேன். ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த ஃபாண்ட் வைக்கணும்னு தெரியல, அதனால் சும்மா ஒரு சிம்பிளுக்காக நான் வந்து சிம்பிளாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த ஃபாண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பண்ணிவிட்டு லிரிக்ஸ்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த கரெக்டாக அந்த இமேஜுக்குள்ளே வந்து தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லிரிக்ஸ் வந்து எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் வச்சுட்டு கத்திரிக்கோள் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கீழே இருக்கணும். 2வது லிரிக்ஸ் நான் கீழே வைக்கணுங்கிறதுக்காக கீழே கூட நான் வைக்கிறா இருந்தாலும் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் வைக்கிற மாதிரி கீழே நீங்கள் வைக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் கீழே வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த பிஎன்ஜிக்குள்ளே வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து அலைன் ஆகுதா அப்படின்றத மட்டும் பார்த்து கரெக்டாக அதை மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எத்தனை லிரிக்ஸில் வரும், அந்த 7 செகண்டுக்குள்ளே எத்தனை லிரிக்ஸ் வருதோ அத்தனை லிரிக்ஸ் வந்து நீங்கள் டைப் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த எந்த சாங் லிரிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்குதோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் வரைக்கும் நான் இப்போ கொடுத்த திரும்ப அந்த 1 செகண்ட் அந்த வீடியோ வந்து அந்த ரவுண்ட் அடிக்கிறத வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வைக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சுட்டு லிரிக்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நான் இப்போ இதை வந்து கட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஒரு 3 செகண்டுக்கு மட்டும் தான் அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு சொல்லி காட்டணுங்கிறதுக்காக தான் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 3 செகண்ட் மட்டும் வச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம விஜயோட தளபதியோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த பிஎன்ஜிஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஜிப் ஃபைலில் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நான் எல்லோரும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச இமேஜை கூட எடுத்துகிட்டு மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணிவிட்டு ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு remove.bg கொடுத்துட்டு அதில் வந்து பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் கூட ஆட் பண்ணலாம். நான் இந்த இமேஜை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிற வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டு கரெக்டாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு அனிமேஷனுக்குள்ளே போங்க. அனிமேஷன்ட்ட ஓவரால் அனிமேஷனுக்குள்ளே போய்ட்டு ஃப்ளோட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அது வந்து மூவ் ஆகிற மாதிரியே நமக்கு எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அந்த லைன் மட்டும் முடிஞ்சிருச்சு. அதாவது எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ 2வது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண வேண்டியதான். 2வது எஃபெக்ட்டுக்கு வந்து நான் இந்த பிஎன்ஜியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜிப் ஃபைலில் கொடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனில் போங்க. மீடியாக்குள்ளே போய்ட்டு அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனில் போய்ட்டு இப்போ நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த பின்னாடி இருக்கக்கூடிய சிவன் கோயில் அந்த தெரிகிற மாதிரி அதை வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக அசையாமல் அப்படி இமேஜை வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் ஓவர்லேக்குள்ளே போங்க. லேயருக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஓவர்லேக்குள்ளே போய்ட்டு கெட் மோருக்குள்ளே போங்க. அது வந்து நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ண மட்டும் தான் அது உள்ளே வந்து எல்லாத்தையும் காட்டும். நாங்கள் மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணல. ஸோ கெட் மோருக்குள்ளே போய்ட்டு லைட் கார்லன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லைட் வேணுமோ அந்த லைட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அது மேலே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியதான்.
முக்கியமான விஷயம் இப்போ கவனிச்சுக்கோங்க. அந்த ஓவர்லேக்குள்ளே செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்க வீடியோ வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து வச்சுருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லேயர் வந்து கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு அடுத்த லிரிக்ஸ் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு ராஜாவா நான் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். அதான் எனக்கு ராஜாவா அதை மட்டும் ஒரு லைன், அப்புறம் நான்கிறது வந்து நான் 2வது லைனாக வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து வேறு ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணால் தான் ஆட் பண்ணலாம். நான் இப்போ வந்து அதே ஃபாண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதே ஃபாண்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி, ரொம்ப ஃபுல்லாக தெரியக்கூடாது. கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் அளவுக்கு அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த எட்ஜஸ் அளவுக்கு வந்து பெருசாக்கி வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம வந்து முன்னாடி வந்து நம்ம தளபதியோட ஃபோட்டோவில் உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணும்போது வந்து அது கிளியராக தெரியணுங்கிறதுக்காக தான் பெருசாக்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுட்டு அனிமேஷனுக்குள்ளே போங்க. உள்ளே போய்ட்டு லெட்டர் பை லெட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் 0.5 செகண்டுக்கு வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது டியூரேஷன் வந்து 0.5 செகண்ட். அதுலேருந்து அதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லிரிக்ஸ் வந்து 2வது லிரிக்ஸ் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டும் வச்சுட்டு கத்திரிக்கோள் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை லிரிக்ஸ் வேணுமோ அத்தனை லிரிக்ஸ் வந்து அடுத்தடுத்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? முன்னாடி நம்ம பண்ணோம்ல லிரிக்ஸ் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் முன்னாடி உள்ள லிரிக்ஸுக்கும் நம்ம வந்து எஃபெக்ட் கொடுத்துருப்போம். எல்லா லிரிக்ஸுக்கும் வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்போம். அதை நான் சொல்லாம விட்டுட்டேன். அதுக்கு வந்து எல்லா லிரிக்ஸுக்கும் வந்து நீங்கள் வந்து அனிமேஷனில் வந்து ரப்பர் ஸ்டாம்புங்கிற வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை சொல்லாம விட்டுட்டேன். சரிங்களா? அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க முன்னாடி இருக்கிற லிரிக்ஸ். அதே மாதிரி தான் நம்ம இது எல்லாத்துலேயும் வந்து ஆட் பண்ண போகிறோம். என்ன அதில் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் வந்து அனிமேஷன் வந்து கொடுத்துருந்தோம். இதில் வந்து நாம் லெட்டர் பை லெட்டருங்கிற அனிமேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். 2 சின்ன வித்தியாசம் தான். ஸோ எல்லா டெக்ஸ்ட்டையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ இந்த இடத்தையும் வந்து நான் கட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் சரி வேண்டாம், உங்களுக்கு வந்து கிளியராக தெரியணுங்கிறதுக்காக நான் மொத்தமாக வந்து ப்ளே பண்ணுற மாதிரி நான் வந்து கொடுத்துட்டேன். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணதை அதை வந்து பண்ணிக்கோங்க, இதை வந்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணதை வந்து சில பேருக்கு புரியலன்னு சொல்லிட்டு என்ன வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. சரி, ஓகே, அதனால தான் நான் எதையும் கட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இதுலேருந்து கட் பண்ணாமல் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக வந்துருச்சுன்னா அடுத்து நாம் இதில் வந்து இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண வேண்டிய வேலை, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஜிப் ஃபைலில் அதே மாதிரி தளபதி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த இமேஜும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தளபதி இமேஜ் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கீழே பாருங்கள் கால் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கால் வந்து கரெக்டாக அந்த தரையில் படுற மாதிரி வந்து செட் பண்ணணும். அது எப்படி நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க, அவ்வளோ தூரத்துக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கால் வந்து கீழே தரையில் படுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இமேஜுக்கும் ஃபஸ்ட்டு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் லேயர் கொடுத்துட்டு மீடியா கொடுத்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதற்கு இந்த கிரீடம் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் ஜிப் ஃபைலில். அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை அந்த நம்ம ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டு கரெக்டாக அந்த கிரீடம் இமேஜ் வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு தளபதியோட தலைக்கு மேலே வந்து கொண்டு வந்து வைங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிளியராக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அது கிளியராக எப்படி நம்ம வந்து பார்க்கணுன்னா அந்த நம்ம தளபதி இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கொடுத்துட்டு பிரிங் டு ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அந்த கிரீடம் வந்து தளபதிக்கு பின்னாடியும் லிரிக்ஸுக்கு முன்னாடியும், அதாவது 2 பேருக்கும் சென்டராக வந்து கிடச்சிரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து மினிமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா கிளியராக நம்மளுக்கு வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் அந்த கிரீட இமேஜை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ எவ்வளோ தூரம் நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம மெத்தடுக்கு வந்து போயிட வேண்டியதான், வேறு எதுவுமே கிடையாது. நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறதுனால எந்த ஒரு ஆடியோ வந்து கொடுக்கல, சாரி. எல்லாம் முடிஞ்சுன்னா நம்ம வந்து 3வது மெத்தட் போயிட வேண்டியதான். 3வது மெத்தடுக்கும் எந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியாக்குள்ளே போய்ட்டு இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனில் போங்க. போய்ட்டு இந்த மாதிரி 2 கையை வச்சு ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மைக்கு தெரிகிற மாதிரி நடுவில் வந்து நம்ம தளபதி வர்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது வரணும், அதுக்காக தான் நான் அந்த மாதிரி செலக்ட் பண்ண சொன்னேன். ஸோ வச்சதுக்கப்புறம் லேயருக்குள்ளே போய்ட்டு டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அந்த ரக்கிட்ட அந்த பிஜிஎம் அந்த பீட் வர்றதுக்காக தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து ரக்கிட்டன்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கலரை வந்து பிளாக் கலர் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கலர் கரெக்டாக வந்து அதுக்கு தான் மேட்ச் ஆகும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நானும் அதே தான் பண்ணிக்கிட்டேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். லிரிக்ஸ், அதாவது ரக்கிட்டன் வார்த்தை வந்து எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் கவனமாக வச்சு பார்த்து உங்களுக்கு ரெடி பண்ணால் மட்டும் தான் உண்டு. சரிங்களா? இதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் லிரிக்ஸ் வந்து 3 தடவை வந்து ஒரே லிரிக்ஸ் தான் வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம மாற்றுவோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த பீட்டுக்கு வந்து எல்லாத்துலேயும் அப்படி தான் வரும். 3 லிரிக்ஸ் மட்டும் கரெக்டாக வரும். அந்த ரக்கிட்டாங்கிறது மட்டும் 3 தடவை கரெக்டாக வந்துடும். அதெல்லாம் இந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. டியூரேஸ் மட்டும் எதுலேருந்து ஆரம்பிக்குதுங்கிறது மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி 3க்கு அப்புறம் 4வது வர லிரிக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான்.
ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டேன். நீங்களும் கரெக்டாக அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இதில் நாம் வந்து முதல்ல வந்து லிரிக்ஸுக்கு வந்து நம்ம அனிமேஷன் கொடுத்துருந்தோம்னா இப்போ எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணும்போது அனிமேஷன் தனியாக கொடுக்க தேவையில்லை. நான் அப்படி கொடுக்காம விட்டுட்டேன். நீங்கள் முதல்ல அந்த லிரிக்ஸுக்கு வந்து அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் என்னென்னா அனிமேஷனில் போய்ட்டு வைப் ரைட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் நீங்கள் எல்லா இந்த பீட்டில் இருக்கிற எல்லா லிரிக்ஸுக்கும் வந்து ஒரே அனிமேஷன் தான், வைப் ரைட். எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் முதல்ல லிரிக்ஸ் அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது முன்னக்கூட்டி நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு இப்போ வந்து ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அவசியமே இருக்காது. நான் எதையும் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன் முதல்லையே. அதனால் இப்போ உட்காந்து நான் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த இடத்த மட்டும் நீங்கள் கவனமாக கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் அவுட் அனிமேஷன் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க தான் கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் எதுக்குமே கொடுக்கல, ஏன்னா எனக்கு அவ்வளோவா நல்லா இருந்த மாதிரி தெரியல அவுட் அனிமேஷன் கொடுக்கும்போது. அதனால் அவுட் அனிமேஷன் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் கொடுக்குறா இருந்தால் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு மட்டும் வச்சுட்டு மீதி லிரிக்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம தளபதியோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த இமேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஜிப் ஃபைலில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த கரெக்டாக தளபதியை வந்து கீழே வரைக்கும் இறக்கி வச்சுருங்க. கொஞ்சமாக வந்து கீழே வரைக்கும் இறக்கி வைங்க. இறக்கி வச்சுட்டு நம்ம முதல்ல பண்ண வீடியோ அந்த எஃபெக்ட் கொடுத்து வந்துருமா, மூவ் ஆகிற மாதிரியான எஃபெக்ட், அதுதான் இந்த இமேஜுக்கு வந்து கொடுக்க போகிறோம். கரெக்டாக கீழே வரைக்கும் ஓரளவுக்கு. இந்த இமேஜில் மட்டும் முக்கியமாக ஒன்று வந்து கவனிங்க. அதாவது அதில் சைடில் பார்த்திங்கன்னா லைட்டாக கை படம் தெரியும். அந்த கை படத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணணும். அதுக்கு என்னென்னா கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக அந்த கை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வணக்கம் போகிற அந்த கை மட்டும் வேண்டாம், அதை மட்டும் கரெக்டாக கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சென்டராக வச்சுட்டு ஓரளவு சென்டராக வச்சுட்டு மேலே ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு ஃப்ளோட்டிங் சொன்ன வந்துருமா, முதல்ல நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்து இதுலேயும் அந்த ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஃப்ளோட்டிங் சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மேலே உங்களோட லோகோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறதால ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டுங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரே விஷயத்தை மட்டும் கவனிங்க. நம்ம அந்த லைட் எஃபெக்ட் வந்து கொடுத்து வந்துருமா, ஓவர்லேயில் கொடுத்து அந்த எஃபெக்ட்டை வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக வரைக்கும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது வீடியோக்கு பின்னாடி வேண்டாம், இப்போ லாஸ்ட் ஆட் பண்ணிக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சமாச்சும் நல்லா இருந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? கொஞ்சமாச்சும் ரியலாக இருந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்கும் ரீப்ளை பண்ண தான் செய்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். அவங்களையும் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ரீப்ளை பண்ண தான் செய்யும். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணலாம். நான் வந்து அதுக்கும் ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி உங்களுக்காக வந்து நான் வீடியோ வந்து போட்டுட்ருப்பேன். சரிங்களா? போடுவேன், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து போடுவேன். எல்லோரும் கேட்குற வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண தான் செய்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், பீஸ் அவுட்.